ஹலோ. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு இஃப் ஃபேமிலிய எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி சினாரியோக்கு யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து இங்க போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருந்தது, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் கண்டிஷன் தான் இருந்தது. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த சிங்கிள் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கரெக்ட்டுங்களா? இந்த சிங்கிள் கண்டிஷனுக்கு வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் வந்துச்சு. அந்த டூ கண்டிஷனுக்கு இஃப் அண்ட் எல்ஸே கரெக்டா இருந்தது நம்மளுக்கு. அப்ப 3 கண்டிஷன் வந்தது. அப்ப ரூல்ஸ் என்ன? மோர் தென் 2 கண்டிஷன். எப்படி? மோர் தென் 2 கண்டிஷன் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணலாம்? இஃப் எலிஃப்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்ப ஒரு கண்டிஷன்னா இஃபே போதும், ரெண்டு கண்டிஷன்னா இஃப் எல்ஸ் போதும், மோர் தென் 2 கண்டிஷன்னா நீங்க கண்டிப்பா எலிஃப்ல தான் போய் ஆகணும். இதுதான் ரூல். ப்ளீஸ் உங்களோட நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான ரூல் நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? சிங்கிள் இன்புட் இஃப் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்புட் இஃப் யூ வாண்ட் டு செக் வித் the single input multiple conditions ஓட நீங்க செக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கரெக்ட்டுங்களா? இந்த சிங்கிள் இன்புட்டா மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்கு செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போதான் நீங்க இஃப் ஃபேமிலிக்கே போகணும். அந்த இஃப் ஃபேமிலியில தான் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன், சிங்கிள் கண்டிஷனா இஃப் போதும், ரெண்டு கண்டிஷன் அந்த இன்புட்டுக்கு செக் பண்ணுமா இஃப் எல்ஸ் போதும், ரெண்டு கண்டிஷனுக்கு மேல இருக்கா அப்ப நீங்க ஏல் இஃப்க்கு போலாம். சோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ப்ளீஸ் எழுதிக்கோங்க. சிங்கிள் இன்புட் சோ எப்படி இருக்கலாங்க? சிங்கிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? ப்ளீஸ் எழுதிக்கோங்க. வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஃபார் லூப் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.